ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சில இடத்தில் நீ கண்ணாடியாக இருக்கணும், ஒரு சில இடத்தில் கண்டுகொள்ளாமல் இருக்கணும். கண்மணியே, எனக்கு தெரியும், நீ பிறந்தது முதல் இதுவரை நிறைய தொல்லைகளோடு கஷ்டங்களோடு வாழ்கிறாய். உன்னை மீட்கக்கூட யாரும் இல்லை என்று புலம்புகிறாய். உன் மனமானது உனக்கு நல்லதை நினைக்க மாட்டேங்குது. நடப்பது எல்லாம் தவறாக தோன்றுகிறது. உன்னை பார்ப்பதற்கு கூட ஆள் இல்லை, கேட்பார் இல்லை. கையில் பணம் இருந்தும் அனாதை போல் இருக்கிறாய். எதற்கு அவர்களை நாடுகிறாய்? உனக்குத்தான் அத்தனையும் கொடுத்திருக்கிறேனே, கொடுத்ததை அடுத்தவர்களுக்கு கொடுத்துவிட்டு நீ உன்னையே இழக்கப் போகிறாயா? யோசிச்சுப்பார். உன்னுடைய மன அழுத்தம்தான் உன்னை நோயாக ஆட்கொண்டு விட்டது. நோய் வந்த பிறகு யார் எப்படி கண்டுகொள்வார்கள்? உயிரோடு இருக்கும்போதே பார்க்காத அவர்கள் நோய் கண்டபோது பார்ப்பார்களா? அதனால்தான் நான் சொல்கிறேன், நன்றாக இருக்கும்போது, கைகால் சுகத்தோடு இருக்கும்போது நன்றாக வாழ்ந்துவிட வேண்டும் வாழ்க்கையை. அடுத்தவரை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடாது. இந்த சாயி சொல்வதெல்லாம் இதுதான். உன் கைதான் உனக்கு உதவும், உன் நம்பிக்கை தான் உனக்கு சோறு போடும், உன் தன்னம்பிக்கை தான் உன்னையே வாழ வைக்கும். இதில் எதற்கு அடுத்தவரை நாடுகிறாய்? அது உன் பிள்ளையாக இருந்தாலும் சரி, வேண்டாம். உனக்கு நான் கொடுத்த அனைத்தையும் பயன்படுத்திக்கோ. நிச்சயம் உன்னை தேடி வருவார்கள். அதுவரை பொறுமையாக இரு. நீயாக ஏதாவது கற்பனை செய்து உன்னை அழித்து கொள்ளக்கூடாது. நீ வாழ வேண்டும், தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும், வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். அதுதான் உன் திறமை, அதுதான் உன் லட்சியமாக இருக்க வேண்டும். கோழையாக இருக்கக்கூடாது. இந்த சாயின் பிள்ளைகள் சொல்வதை கேட்டுக்கோ, அதை செயல்படுத்து. கேட்க மட்டும் செய்யாமல் செயல்படுத்து. உனக்கு நான் இருக்கிறேன், பக்கபலமாக, துணையாக, என்றும் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும். ஓம் சாயிராம்.